வணக்கம் நண்பர்களே. ப்ரோஸ்கேல்பர் தமிழ் சேனல் மூலிமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னா, வர வாரத்தில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது. போன வாரத்தில் சனிக்கிழமை நடந்த ஈவெண்ட், இதோ டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட்டில் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக ரிசல்ட் வந்ததும் அது மார்க்கெட்டில் திங்கக்கிழமை என்ன மாதிரி இம்பேக்ட் பண்ண போகுது. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா வர்ற வாரத்தில் மோடி பிரதமருடைய பயணம், பிரான்ஸ் பயணம் இருக்கு. அதே போல் யுஎஸ் ட்ரம்ப்பை மீட் பண்ணுற மாதிரி பயணம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ட்ரம்ப்பை மீட் பண்ணுற இந்த விசிட் வந்து நம்ம முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கப்படுது. ஏன்னா ட்ரம்ப் ஜெயிச்சு வந்த பிறகு நம்ம மார்க்கெட்ல இன்ன மாதிரி இம்பேக்ட் இருந்தது, அவர் ஒவ்வொரு முடிவு எடுக்கிற போது நம்ம மார்க்கெட்ல இன்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுச்சுன்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம நான் முதல்ல நிஃப்டியோட அனலைஸ் பார்த்துட்டேன். நான் செபி ரிஜிஸ்டர்டு அனலிஸ்ட் கிடையாதுங்க. நான் என்னுடைய ஐடியாஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது வெறும் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தாங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்கு போகலாம். நிஃப்டி மந்த்லி சார்ட் பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத இந்த சென்ஸ், இதுவரை எப்பவுமே தொடர்ந்து 4 கேண்டில் நமக்கு 4 மாதம் பீரிஷ் கேண்டில் வச்சதே கிடையாதுங்க. ரெட் கேண்டில் நம்ம பார்த்ததே கிடையாது. அதை நான் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன் பாருங்க. இப்போ டிசம்பர் 22, டிசம்பர் 23 ஜனவரி அண்ட் பிப்ரவரி பார்த்தீங்கன்னா கடந்த அந்த வருஷத்துல 3 மாசம் தொடர்ந்து பேரிஸ் கேண்டில் வச்சதும் 4வது கேண்டில் நமக்கு இன்டெசிசிவா இருந்து அங்கிருந்து ரிவர்சல். அதே போல நீங்க 2022 பாத்தீங்கன்னா 3 கேண்டில் வச்சது 4வது கேண்டில் பெரிஷா இருந்திருக்குங்க. ஸோ இது போல நீங்க ஈவன் சொன்னா நமக்கு கரோனா வந்த பீரியட்லயும் பாத்தீங்கன்னா 1 2 3 கேண்டில் கம்ப்ளீட்டா பெரிஷா இருந்து 4வது கேண்டில் கிரீன் ஃபார்ம் பண்ணி மேல போயிருக்கான். ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும். அப்படி பாக்குற போது நமக்கு 1 2 3 4வது கேண்டில் இன்டெசிசிவா தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் இதபடி பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ரிப்பீட் ஆனா இங்க மார்க்கெட் மேலதாங்க போகணும். நம்ம வீக்லியில இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வீக்லியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா ஒரு வியூ இருக்கும். வீக்லியில போன வாரத்துக்கு முந்தைய வாரம் மார்க்கெட் கம்ப்ளீட்டா ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இது என்கல்ஃப் ஆகவும் இருந்தது. அதுக்கு 2 வாரத்துக்கான கேண்டிலை இதை என்கல்ஃப் பண்ணி நமக்கு ஒரு பாசிட்டிவ் ரிவர்சலா தான் கொடுத்துருந்தாங்க. இது பட்ஜெட்டுக்கு பிஃபோரா வந்த ஒரு மூமெண்ட்டுங்க. பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் பட்ஜெட் வாரம், போன வாரத்துல பட்ஜெட்டும் இருந்தது, மானிட்டரி பாலிசி பட்ஜெட் சனிக்கிழமை, அதுக்கு முதல் வார சனிக்கிழமையோடைய இம்பாக்ட் போன வாரத்திலையும், அண்ட் மானிட்டரி பாலிசி போன வெள்ளிக்கிழமை நடந்த அந்த டோட்டல் ரேஞ்ச் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 23,200 இருந்து 23,800 வரைக்கும் இருந்ததுங்க. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா வீக்லி க்ளோசிங் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியில நமக்கு புல்லிஷா தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியுங்க. இது புல்லிஷ் தான். போன வாரத்துக்கான க்ளோசிங்க்கு மேலே தான் கொடுத்துருக்கனால இதோடைய ரிவர்சல் நமக்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இதுல இருந்து ஃபர்தரா மேலே போறதுக்கு தாங்க வாய்ப்பு இருக்கு. இது என்னுடைய வியூ மட்டும்தான். ஏன்னா கடந்த 3 நாள் டெய்லியில பார்க்குற போது உங்களுக்கு தெரியும், கடந்த 3 நாட்கள்ல புதன் வியாழன் வெள்ளியில மார்க்கெட் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு புல்லிஷ் பேரிஸ் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 1 2 3 ஹை ஃபார்ம் பண்ணிட்டு, ஹை என்ன 23,800 இருந்து அகைன் மார்க்கெட் டவுன் சைடு ஒரு லைக் இது ஒரு ஹேமர் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இது ரிவர்சல்ல வர ஹேமரான்றதை நம்ம அடுத்த வாரத்தில் பார்த்துலாம். பட் டெல்லியோடைய ரிசல்ட் இம்பாக்ட் பார்க்குற போது மார்க்கெட் இங்கிருந்து நான் இப்போ ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு ஷோ பண்ண போறேன், அது பாருங்க தெரியும் உங்களுக்கு.
நான் பேட்டர்ன் வரைகிறதுல அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் இல்லைங்க, ஏதாவது இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும் மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்குற போது மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு வந்து ரிவர்சல் தான் நான் எதிர்பார்த்தேன். பட் ஈவன் டெல்லியோட ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருந்ததுனால ஆளுங்கட்சிக்கு மேபி இங்கிருந்தே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் இல்லை இந்த இடத்துல பேஸ் ஃபார்ம் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வர்ற வாரத்தில் ஈவெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி ட்ரம்ப் மீட்டிங் இதெல்லாம் மோடி அவர்களின் மீட்டிங் வந்து ட்ரம்ப்போட இருக்கிறதுனால மார்க்கெட் அநேகமாக வந்து அதோடைய இம்பேக்ட் வந்து மார்க்கெட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா நிஃப்டியோடைய இம்பேக்ட், நிஃப்டி வந்து மூமெண்ட் பார்த்தீங்கன்னா வர்ற வாரத்தில் போன வாரத்துக்கான ஹையை பிரீச் பண்ணி 23,800 பிரீச் பண்ணி 24,200 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த கேண்டிலோடைய லோ உடைக்காத வரைக்கும். ஸோ 23,400க்கு கீழே அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஜோனை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து நான் புல்லிஷாக தான் பார்க்குறேங்க. இந்த வீடியோ போடுறதுக்கு என்னுடைய எஃபெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோடைய அனலைஸ் பண்ணிடலாங்க, மூமெண்ட் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா க்ளோசிங்கில் நமக்கு வந்து பாசிட்டிவாக தாங்க க்ளோசிங் கொடுத்துருக்கேன். அது நம்ம வீக்லியில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். போன வாரம் வீக்லி க்ளோசிங் என்ன மாதிரி இருந்ததுன்னு அப்போ பார்க்கலாம். வீக்லி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புல்லிஷாக தான் இருந்தது. ஏன்னா அதுக்கு வாரம் கம்ப்ளீட்டாக ரிவர்சல் பேட்டர்ன் கேண்டில் ஃபார்ம் பண்ணி புல்லிஷ் கேண்டில் வச்சுருந்தாங்க. அண்ட் போன வாரமும் உங்களுக்கு மூமெண்ட் கிட்டத்தட்ட பாட்டம் அந்த கேண்டிலோடைய லோ வந்து 48,900. ஏன்னா 48,000ன்றது ஒரு ஸ்ட்ராங் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்க. ஸோ அது வந்து 48,900லேருந்து 50,641 வரைக்கும் ஹை ஃபார்ம் பண்ணி க்ளோசிங்கில் வந்து 50,158 அளவில் க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த க்ளோசிங் வந்து பாசிட்டிவாக தான் இருந்தது. நம்ம நிஃப்டியில் பேசின மாதிரி இங்கேயும் வந்து மார்க்கெட் புல்லிஷாக தான் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து இம்மிடியட்டாக பார்க்குற போது நம்ம டெய்லியில் பார்த்து சொல்கிறேங்க. டெய்லியில் வந்து உங்களுக்கு டெய்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜோன் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இதுக்கு மேலே 50,600 வந்து 660 வர்ற வாரத்தில் பிரீச் பண்ணி மார்க்கெட் அகைன் வந்து 51,500 தொடுறதுக்கு 600 தொடுறதுக்கு இன்னொரு 1000 பாயிண்ட் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்க. இந்த கேண்டிலோடைய லோ உடைக்காத வரைக்கும் 49,500 கீழே க்ளோசிங் டெய்லியில் க்ளோசிங் கொடுக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து நான் பேரிஷாக பார்க்கல. ஸோ இங்கிருந்து அகெயின் நம்ம இந்த பேட்டர்ன் கூட உங்களுக்கு நான் ஜஸ்ட் வரைஞ்சிடுறேன். உங்களுக்கு பேட்டர்ன் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பேட்டர்ன் எந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத. என்னுடைய ஐடியாஸ் பேஸ் பண்ணி யாரும் தயவு செய்து ட்ரேட் எடுக்காதீங்க. இது என்னுடைய கம்ப்ளீட்டான எஜுகேஷன் வீடியோ மட்டும்தான். இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான நாலேஜ் இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த இது உடஞ்சி மேபி இந்த டபிள்யூ பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கோம். இது நீங்கள் இதோட ஹையை பிரேக் பண்ணி இதோட சென்டரை பிரேக் பண்ணிச்சேன்னா நமக்கு இந்த மூமெண்ட் உங்களுக்கு நான் ஒரு இதை காமிச்சிடுறேன். இந்த ஹை பிரேக் ஆச்சுன்னா இங்க இருந்து வந்த இந்த கேண்டில் தான் பிரேக் அவுட் கேண்டில். ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா எங்க போய் ரீச் ஆக போகுதுன்னு மார்க்கெட். ஸோ நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் என்னவோ இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு அடுத்த டார்கெட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அதுதான் நமக்கு இந்த பேட்டர்ன் புரிய வைக்குது. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா வர்ற வாரத்தில் மார்க்கெட் புல்லிஷாக இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஒரு சில கேண்டிலோடைய டவுன் சைட் பிரேக்கேஜ் ஆகாத வரைக்கும் நம்ம அப்சைடு தான் எதிர்பார்க்கலாங்க. இதுதான் வர்ற வாரத்துக்கான என்னோட வியூஸ். இந்த வீடியோ போட்ட எஃபெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா
லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். நன்றி. மற்றும் மற்ற நாளை வீடியோவில் நம்ம சந்திப்போம். வணக்கம். வெற்றிவேல் வீரவேல்.